கடலூர் மாவட்டம் நெய்வாசல் கிராமத்தில் வெள்ளாறு ஆற்றுப்படுகையில் செயல்பட்டு வரும் அரசு உரிமம் பெற்ற மணல் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணல் குவாரியில் இருந்த ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தியதோடு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் அரியலூர் மாவட்ட சன்னியாசிநல்லூர் கிராமத்தினர் மீது ஆவினங்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரண்டாவது நாளாக ஆளுநர் உரை மீது நடைபெற்ற விவாதத்தின் போது வெள்ளாறு ஆற்றுப்படுகையில் செயல்பட்டு வரும் மணல் குவாரி குறித்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உரை நிகழ்த்தினார். அப்போது நெய்வாசல் கிராமத்தில் வெள்ளாறு ஆற்றின் வடபகுதி கரையில் செயல்பட்டு வரும் அரசு உரிமம் பெற்ற மணல் குவாரியினால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக ஆற்றின் தென்கரை பகுதியில் அமைந்துள்ள அரியலூர் மாவட்ட சன்னியாசிநல்லூர் கிராம மக்கள் மணல் குவாரி மீது தாக்குதல் நடத்தி அங்கிருந்த ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்தியதோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தற்போது அப்பகுதியில் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் மணல் குவாரி எவ்வித இடையூறும் இன்றி செயல்பட்டு வருவதாகவும் வழக்கு புலன் விசாரணையில் இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் காயமடைந்த 9 காவல் ஆளுநர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மேலும் கிராம மக்கள் 8 பேர் உள்நோயாளிகளாகவும் 13 பேர் வெளிநோயாளிகளாகவும் அரியனூர் மற்றும் செந்துறை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். இச்சம்பவம் தொடர்பாக ஆவினங்குடி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆவினங்குடி காவல் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் சன்னியாசிநல்லூர் கிராமத்தினர் மீது வழக்கு குற்ற எண் 10/2015 பதிவு செய்யப்பட்டுள்ளது.